ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் பற்றி பார்க்கலாம். பாளையக்காரர்களோட இயர் எந்த இயர்னா அவர் 1755 டு 1801 வரையுமே பாளையக்காரர்கள் தான் இருந்தாங்க. பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா காகத்திய அரசர் பிரதாப ருத்ரதேவா. பாளையக்காரர் முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தினது யாருன்னா விஸ்வநாத நாயக்கர். எந்த இயர் அறிமுகப்படுத்தினார்னா 1529. விஸ்வநாத நாயக்கரின் பிரதான அமைச்சர் யாருன்னா அரியநாத முதலியார். பாளையக்காரர்களின் எண்ணிக்கை 72. பாளையக்காரர்களின் பணி கடமை அரச காவல் தான் அவங்களோட பணியும் கடமையுமே. பாளையத்தின் இரு பிரிவுகள் 2 பிரிவுகள் இருக்கும். மேற்கு கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம் என 2 பிரிவுகள் இருக்கும். பாளையக்காரர்களுக்கு முன் இப்பணியை மேற்கொண்டவர்கள் யாருன்னா தலையார் மற்றும் சேர்வையார். இவங்க 2 பேர் தான் இந்த பணியை மேற்கொண்டிருக்காங்க. பூலிதேவர் 1755 டு 1767. இவங்களோட இயர். ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் பாளையக்காரர் யாருன்னா பூலிதேவர் தான். ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் பாளையக்காரர்னா பூலிதேவர். மேற்கு பாளைய கூட்டமைப்பு தலைவர் தான் யாரும். 2 பாளையமாக இருக்குமா, மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம் 2 பாளையம் இருக்குது. அதில் மேற்கு சைடில் தலைமை தாங்கியவர் யாருன்னா, அதாவது மேற்கு பாளைய கூட்டமைப்பு தலைவர் பூலிதேவர் தான். பூலிதேவரின் பாளையம் நெற்கட்டு சேவல். பூலிதேவரை எதிர்த்த முதல் ஆங்கிலேய படைத்தளபதி ஹெரான். பூலிதேவரை எதிர்த்த மதுரை திருநெல்வேலி ஆளுநர் யாருன்னா யூசப் கான் சாஹிப் மருதநாயகம். நெக்ஸ்ட் வேலுநாச்சியார் பற்றி பார்க்கலாம். இவங்களோட இயர் 1730 டு 1796. வேலுநாச்சியாரின் கணவர் யாரால் கொல்லப்பட்டார்னா ஆங்கிலேய படைத்தளபதியான பான்சோர்னால் தான் கொல்லப்பட்டாங்க. வேலுநாச்சியாருக்கு 8 ஆண்டுகள் அடைக்கலம் வழங்கியவர் யாருன்னா கோபாலநாயக்கர். வேலுநாச்சியார் பாசறை பெயர். பாசறையின் தலைவி யாருன்னா உடையாள். குயிலி 2, அதாவது உடையாள் குயிலி 2 பேர் இருக்காங்க. பாசறை பெயர் பாசறையின் தலைவி. வேலுநாச்சியாரோட பாசறை பெயர் உடையாள். அப்பாசறையின் தலைவி யாருன்னா குயிலி. வேலுநாச்சியார் உதவி கோரி உருது மொழியில் யாருக்கு கடிதம் எழுதினாங்கன்னா ஹைதர் அலிக்கு தான் கடிதம் எழுதினாங்க. நெக்ஸ்ட் வேலுநாச்சியாரின் படைத்தளபதி மருது சகோதரர்கள், அதாவது சின்ன மருது பெரிய மருது 2 பேர். வேலுநாச்சியார் எந்த நாளில் சிவகங்கையை மீட்டெடுத்தாங்கன்னா விஜயதசமி நாளில் மீட்டெடுத்தாங்க. அப்போ அந்த இயர் என்ன இயர்னா அவங்க மீட்டெடுத்த இயர் 1780. தென்னிந்தியாவின் ஜான்ஸ்ராணின்னு அப்போ யார் அழைப்பாங்கன்னா வேலுநாச்சியாரை தான் அழைப்பாங்க. நெக்ஸ்ட்டு மருது சகோதரர்கள். இவங்களோட இயர் 1748. அடுத்து 1753 டு 1801. நெக்ஸ்ட் பெரிய மருது வெள்ளை மருது. சின்ன மருது சிவகங்கை சிங்கம் சொல்லுவாங்க. அதாவது பெரிய மருத வெள்ளை மருதுன்னும் சின்ன மருத சிவகங்கை சிங்கம்னு சொல்லுவாங்க. தலைநகர் சிறுவயல். சிவகங்கை ஆட்சியாளரின் படைத்தளபதி மருது சகோதரர்கள். இவரை எதிர்த்த ஆங்கிலேய படைத்தளபதி கர்னல் அக்னியூ, கர்னல் இன்னஸ்ட். இவரை எதிர்த்த ஆங்கில படைத்தளபதிகள் தான் இவங்க 2 பேருமே. நெக்ஸ்ட் ஆங்கிலேயருக்கு எதிராக வெளியிடப்பட்ட பேரறிக்கை எதுனா திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. எந்த இயர் வெளியிட்டாங்கன்னா 1801 ஜூன் மாதம். இவர்கள் பதுங்கி இருந்த காட்டுப்பகுதி எதுனா சிங்கம் புனரி.